ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்டா ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பீட்டா விட்டு நான் ஃபஸ்ட்டு டேயில் எடுத்த வீடியோ. இப்போ லைட்டாக பபிள்ஸ் கிட்டிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே டான்ஸ் ஆடுறது பாருங்கள், பபிள்ஸ் மேலே போய்கிட்டு. இது வந்து ஃபீமேல் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறைச்சி தான் வச்சுருந்தேன். இது டே 2 வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஃபோட்டோ தான் இருக்குது. டே 2ல் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு பபிள்ஸ் கட்டிட்டு டே 3ல் வந்து நான் டே 2லேயே அவுத்து விட்டுட்டேன். மதியானம் அவுத்து விட்டோடனே தான் கொஞ்சம் அதிகமாக கெட்ட ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் இருக்குது பார்த்திங்களா, நான் டே 2ன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். அதில் பபிள்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். இதில் அதிகமாக இருந்திருக்கு பாருங்கள் பபிள்ஸு. ஃபீமேலை இறக்கி விட்டுன்னு பபிள்ஸ் வந்துருச்சு. சரி சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு அடுத்த நாள் டே 3 சாயந்தரம் வந்து பார்க்கும்போது முட்டை போட்டுருச்சு கைஸ். வேறு லெவலில் முட்டை போட்டுருச்சு. இந்த கீழே உழுந்து கிடக்க பாருங்கள் முட்டை. இந்த முட்டை இப்படி விழுந்து கிடக்குன்னு சொல்லி ஒரு மீன்காரன் தெரிஞ்ச ஒருத்தவங்க வளர்க்குறவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மீனை பற்றி. அவங்கள்ட்ட கேட்டப்போ இந்த மாதிரி மீன் வந்து டக்குன்னு எப்படி சொல்கிறது, டக்குன்னு வந்து பொறிஞ்சிரும். ஆஃப் ஸ்டேஜில் இந்த மாதிரி முட்டை வந்து மேலே கீழேன்னு போயிட்டு வரும். பபிள்ஸ்க்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மீனெல்லாம் இது மேல் தொடாது, அதை அப்படியே விட்டுரும். நீ 2 நாளில் பாரு, அந்த மீன் ஹேட்ச் ஆகும், நான் பொறுப்பேனாங்க. சரின்னு சொல்லி அவங்கள நம்பி விட்டுட்டேன். உங்கள் ஃபோட்டோ வீடியோவில் கிளியராக தெரியலன்னா பாருங்கள், அந்த முட்டை கும்பலாக இருக்குது பாருங்கள், யாரும் மார்க் போட்டு காமிக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற முட்டை அங்கங்கே தனித்தனியாக பிரித்து இருக்குது. இது போக கீழே பார்த்திங்கன்னா நிறைய முட்டை இருக்குது, அதுக்கு அந்த சைடும் நிறைய முட்டை இருக்குது. நான் வீடியோ கவர் பண்ண வந்துட்டேன். இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. கைஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம டே 5ல் எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பபிள்ஸ் கட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த குட்டி தொங்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு யாரும் மார்க் போட்டு காமிக்க. இந்த ஆட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல. எக் பார்த்திங்கன்னா நிறைய லே பண்ணியிருந்துச்சு, ஆனால் அதில் பாதி எக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ எக்கு காணாமல் போய்ட்டு, ஆனால் ப்ரைஸ் வந்து புரிஞ்சிருக்கு. இந்த ஆட்டை எனக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு 20 to 10 எக்ஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. இது ஹேட்ச் ஆகிறதுக்கு ஃப்ரீ ஸ்விம் ஆகிற வீடியோ போடுறேன். இதோட என்னோடய ப்ரீடிங்கோட வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ரீடிங் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸை வந்து நம்ம எந்த லைவ் ஃபுட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடுவோம். இப்போ பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ப்ரீடிங் விடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி நான் லைவ் ஃபுட்ஸ்லாம் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். அவங்க கூட யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்க, அவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் 400க்கு அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா காம்போ கிடைக்கும். அதோட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்து குட்டீஸ் வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் போட போகிறோம். அதோட வீடியோ பார்த்திங்கன்னா ஜூனாக வரும். அது பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் டப்பாவுக்கு மாற்ற போகிறோம். ரொம்ப பெரிய பிளாஸ்டிக் டப்பாலாம் இல்லை, ஓரளவு மீடியமான பிளாஸ்டிக் டப்பாவுக்கு தான் நம்ம மாற்ற போகிறோம். அதை மாற்றிட்டு அந்த ப்ரைஸை காப்பாற்றுற கேப்பில் இன்னொரு ப்ரீடிங் செய்ய போகிறோம். இந்த ப்ரைஸில் உங்களுக்கு வேணும்னா 1 மந்த் கழிச்சு பார்த்திங்கன்னா 1 மந்த் இல்லை 3 மந்த் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்கு பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கோம். கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு சேலுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நான் அந்த லைவ் ஃபுட்ஸ்லாம் வாங்கினவங்க பையிங் லிங்க்கும் ஃபோட்டோஸும் இப்போ ஆட் பண்ணுறேன். பார்த்து அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கலாம். பை கைஸ். ப்ரைஸுக்கு தேவையான 10 நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே எதுவும் அதுக்கடுத்து கொடுக்க வேண்டியதாக பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். வினிகர் இல்லை, அதுக்கடுத்து டாக்டீரியான்னு ஏதோன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து மொயினா, அடுத்து அந்த 2 இது திருப்பி அந்த இதை உருவாக்குறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு பன்னியில் போட்டு அந்த இதை போட்டு 3 நாள் வைக்க சொன்னாங்க, வந்துடும். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர். இது இவங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், பார்த்து. கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எதுன்னு தெரியல. அதுக்கடுத்து அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டப்போ இது இவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு நம்பர் கொடுக்குறேன். கைஸ் இவர்கிட்ட போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவருக்கு ஊர் பார்த்திங்கன்னா சேலம். இவர் ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விடுவார். பை கைஸ்.